நேற்று ஆகஸ்ட் 3 1990 ஆண்டு ஆகஸ்ட் 3 அன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடியில் உள்ள பள்ளிவாசல்களில் இஷா தொழுகையில் ஈடுபட்டிருந்த நிராயுத பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான ஆயுத தாக்குதல் இலங்கையின் உள்நாட்டு போரின் மிக கருங்கால அத்தியாயங்களில் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறது. அந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் வழிபாட்டாளர்கள் உயிரிழந்தனர். அந்த படுகொலைக்கு பொறுப்பாக அக்காலத்திலேயே விடுதலை புலிகள் மீது பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த அமைப்பின் முன்னாள் தலைமை தரப்பினர் அக்குற்றச்சாட்டை முழுமையாக ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இந்த சம்பவம் வடக்கு கிழக்கில் தமிழர் முஸ்லிம் உறவுகளில் ஆழமான நம்பிக்கையின்மையையும் நீண்டகால அரசியல் பிளவையும் ஏற்படுத்திய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த வரலாற்று காயம் இன்னும் நினைவில் வாழும் நிலையில் அதே தினத்தில் இன அடையாளங்களின் அடிப்படையில் அல்லாமல் பொதுவான தேசிய எதிர்காலத்தை பற்றிய உரையாடலை முன்னிறுத்தும் ஒரு அரசியல் சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 அரசியல் கட்சிகளின் கூட்டணியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் புதிய அரசியல் அமைப்பு, மாகாண சபை தேர்தல், வடக்கு மற்றும் கிழக்கின் காணி பிரச்சினைகள், மலேக மக்களின் நில உரிமை, வீடமைப்பு, அபிவிருத்தி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள தடைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் எழுந்துள்ள சிக்கல்களை அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் அது அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல் அல்ல என்றும் அனைத்து சமூகங்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய தேசிய உரையாடலாக அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பை மாற்றுவதும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதும் அரசாங்கத்தின் உறுதியான கொள்கை என்றாலும் அதை விட முக்கியமானது இலங்கையர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய மக்கள் இணக்கத்தை உருவாக்குவதே என குறிப்பிட்டார். அவரது உரையின் மையச் செய்தி தனித்தனியாக இன அடிப்படையிலான அரசியல் கோரிக்கைகளை முன்வைப்பதை விட அனைத்து மக்களும் இலங்கையர்களாக இணைந்து செயல்படும் அரசியல் கலாசாரத்தை உருவாக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் எந்த இனவாத மோதல்களும் ஏற்படவில்லை என்றும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் ஜனநாயக ஆட்சி முறையே அரசின் இலக்கு என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 10% காணிக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் அரசின் திட்டத்திற்கும் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இதனை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் வி. ராதாகிருஷ்ணன் வரவேற்று முந்தைய அரசுகளால் நிறைவேற்ற முடியாத இந்த இலக்கை தற்போதைய அரசு சாதிக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். மேலும் 2042க்கு முன்னர் புதுப்பிக்கப்பட உள்ள பெருந்தோட்ட நிறுவனங்களுடனான புதிய ஒப்பந்தங்களில் மலேக மக்களின் நில உரிமையை உறுதிப்படுத்தும் பிரிவுகள் சேர்க்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்தார். இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட வீடுகளுக்கான நீர், மின்சார கட்டண சுமைகளை சமாளிக்க பொருளாதார உதவி திட்டங்களும் 2027 வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கீடும் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். வடக்கு மற்றும் மத்திய மலைநாட்டின் காணி பிரச்சனைகள் தொடர்பாக மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். போர் காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்காக 2027 மற்றும் 2028 வரவு செலவு திட்டங்களின் மூலம் 2 கட்டங்களாக
13,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் இயற்கை அனர்த்தத்தால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டப்படும் வரை இடைக்கால வீடுகளும் வாடகை உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் இன்னொரு முக்கிய அம்சம் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை ஒருங்கிணைந்து விவாதிக்க தமிழ், முஸ்லிம், மலையக அரசியல் கட்சிகள் ஒரே மேசையில் அமர்ந்திருப்பதே ஆகும். சமூகத்தில் தவறான புரிதல்களை ஏற்படுத்தாத வகையில் பொதுமக்களின் பொதுநல பிரச்சனைகளை மையமாக கொண்டு அரசியல் உரையாடல்களை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுக்கொண்டார். இந்த அரசியல் உரையாடல் இடம்பெற்ற அதே நாளில் வெளிவந்த மற்றொரு செய்தியும் மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்தது. அதாவது யாழ்ப்பாணத்தில் புதிய பள்ளிவாசல் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ரஜீவன் ஆகியோர் இணைந்து பங்கேற்றனர். வடக்கில் ஒரு பள்ளிவாசல் நிர்மாணத்திற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் ஒன்றாக நிற்பது கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை தாண்டி பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய புதிய அரசியல் அணுகுமுறையின் அடையாளமாக பலரால் பார்க்கப்படுகிறது. காத்தான்குடி படுகொலை போன்ற துயரங்கள் வரலாற்றில் அழியாத காயங்களை விட்டு சென்றுள்ளன. ஆனால் அந்த காயங்களை மறுப்பதாலும் மறைப்பதாலும் அல்ல, அவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் அவை நிகழாத ஒரு நாட்டை உருவாக்கும் அரசியல் மனப்பான்மையால் தான் நிலையான சமாதானம் உருவாக முடியும். அதனால்தான் தமிழ், முஸ்லிம், மலையக மக்களின் பிரதிநிதிகள் ஒரே மேசையில் அமர்ந்து உரையாடிய இந்த சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இலங்கையில் புதிய மக்கள் இணக்கத்தை உருவாக்கும் பாதையில் முக்கியமான அரசியல் குறியீடுகளாக கருதப்படுகின்றன. இலங்கையர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய மக்கள் இணக்கத்தை உருவாக்குவோம்.